அரபு நாடுகளை இழுத்து விடுறாரு. அவர் நாட்டில் இருக்கக்கூடிய அவரோட போர் மந்திரி, அதாவது போர் செயலாளர் பீட் ஹெக்ஸத், நீங்க தானே சொன்னீங்க போருக்கு போக சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விட்டுருக்காரு. இருக்கிற எல்லாரையும் கோத்து விட்டுட்டு இருக்காரு பாருங்க. போர் நிறுத்தம் சொன்ன 2வது நிமிஷமே இவர் குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து $500 மில்லியன் ஷேர் மார்க்கெட்ல லாபம். ஆமா ஆமா, அது ஆக்சுவலா அது இல்லீகல்ன்ற மாதிரி ஏதோ ஒரு பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாம பீட் ஹெக்ஸத்தோட புரோக்கர் மார்கன் ஸ்டான்லி, அவங்க வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிளாக் ராக் அமைப்பு கூட டீல்னா டிஃபென்ஸ் பங்குகளை வாங்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. டிஃபென்ஸ் பங்குகள் எப்போ உயரும்? ஒரு போர் நடக்கும்போது தான் டிஃபென்ஸ் பங்குகள் உயரும். அதாவது ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்களின் பங்கு விலை எப்போ உயரும்? அப்போதான் உயரும். கரெக்டாக ஜனவரி 29 புது தாட் மிசைல்களுக்கான கான்ட்ராக்டை வந்து லாக்ஹீட் மார்டினுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பென்டகன் 400 மிசைல்கள் செய்வதற்கு, இன்டர்செப்டார் மிசைல்கள் செய்வதற்கு. அதை தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் இந்த ஏற்பாடு ஷேர்களை வாங்கிறதுக்கு, டிஃபென்ஸ் ஷேர்ஸ், அதுக்கு தோதா அமெரிக்காவில் டிஃபென்ஸ் ஷேர்ஸ் 30% to 50% உயர்ந்துள்ளது.